அப்போ எனக்கு 11 வயசு இருக்கும். நான் ஒரு 7வது வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். என் கூட கிளாஸில் படித்தவன் ரத்னம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி போகும்போது பார்த்துருக்கேன். அவங்க அப்பா ஒரு எழுத்தாளர் காரணத்தால் அந்த வீட்டில் நிறைய புஸ்தகங்கள் நிறையா இருக்கும். அது ஒரு நாளைக்கு பார்க்கும்போது இந்த பாரதியார் கவிதைகள் புஸ்தகம் பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டேன் நான். ஏன்னா அந்த பாரதியார் அந்த அட்டைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய ஒரு முறுக்கு மீசையும் ரொம்ப தீட்சண்யமான கண்களும் அதெல்லாம் வச்சு அந்த ஃபோட்டோ ரொம்ப அப்படி பிடிச்சி இருக்கிற மாதிரி இருந்தது. அதை பார்த்தோம்னா கேட்டேன் அவர்கிட்ட, இந்த புக்கை மட்டும் எனக்கு ஒரு நாளைக்கு படிக்க கொடுங்க, ஒரே ஒரு நாள் மட்டும் தான் கொடுப்பேன், உடனே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ நாளைக்கு ஸ்கூல் லீவு தானே, லீவு நாளில் ஃபுல்லாக படிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து புக்காக எடுத்துகிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போனப்போ தான் எனக்கு புரிஞ்சது மறுநாள் ஸ்கூல் லீவுன்றது சரஸ்வதி பூஜைக்காக ஸ்கூல் லீவு. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா இருந்தார். அவர் ரொம்ப ஒரு ரிலீஜியஸ் பர்சன். எங்கிட்ட சொன்னார், உங்கள்கிட்ட இருக்க புக்ஸ் எல்லாம் கொடுத்துரு, எல்லா புக்கையும் கொடுத்துடணும், ஒரு புக்கும் கையில் இருக்கக்கூடாது. சரி, தாத்தாவுக்கு தெரியாமல் அந்த ஒரு புக்கை மட்டும் மறைச்சி வச்சுக்கிட்டு என்னுடைய ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இது பார்த்தா 400 பக்கம் அதில் இருக்குது, 400 பக்கமும் கவிதையாக இருக்குது. ஏதாவது ஒரு பக்கம் பிரிக்கலாம், பிரித்து என்ன கவிதை வருதோ அதை மட்டும் படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து படிக்க ஆரம்பித்தேன். அது படிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தா எங்கள் தாத்தா வழியே என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த கவிதை. மந்திரத்தை முணுமுணுத்து ஏட்டை வரிசையாக அடுக்கி சந்தனத்தை மதுரை இடுவோர் சாத்திரம் இவள் பூசனை அன்றாம். அப்போ ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ஒரு பூஜையை வந்து பூஜை இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு மாற்று ஏதாவது கொடுத்துருக்கணும். வேற ஏதோ ஒரு பூஜைன்னு சொல்றதுக்காக தான் இது இல்லைன்னு சொல்லணும். கவிதையை தொடர்ந்து படிக்கும் போதே புரிய ஆரம்பிச்சது. இன்னரும் தனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தல் சுனைகள் ஏற்றல், அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அன்னச்சத்திரம் சொன்னா 1000 இருக்கலாம், ஆலயம்னா 10,000 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் கோடி புண்ணியம்ன்றார். இதை விடலாம் கோடி புண்ணியம் வந்து நம்பர் ஏற்றிட்டே போறாரு. ஒரு டக்குனு கீழே இறங்கிறாரு, ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இது 1000 10,000 கோடி எல்லாம் போயிட்டு ஏழைன்னு வரும்போது ஒரே ஒரு ஏழை. பள்ளிக்கூடமே இல்லாத ஊர்ல பள்ளிக்கூடம் ஆரம்பித்து ஏழைகளுக்கு இலவசமாக கல்வியை நடத்துவது, இதுதான் வந்து சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்காரு. இதைத்தான் வந்து சேவாலயாவில் கடந்த 22 ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி, இந்த பகுதியில் எடுத்து பார்க்கும்போது சிவன் வாயில் ஒரு கிராமம், சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல 5 குழந்தைகள் மட்டும் வச்சு நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. எங்கே ஸ்கூல் கட்டுறது, எங்கே இடம் வாங்குறது அப்படிங்கிற தேடுதல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. அப்படியே நம்ம தேடிட்டே வந்துட்டு இருக்கும்போது கசுவான ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் வந்து பள்ளிக்கூடமே கிடையாது. சுற்றி நிறைய வயல்வெளி இருக்குது, சுற்றி நிறைய செங்கல் சூளை இருக்குது. இந்த நிறைய குழந்தைகள் இந்த வயல்லையும் செங்கல் சூளைகளையும் குழந்தை தொழிலாளர்களாக போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு காட்சி தான் அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு நிலத்தை வாங்கி அங்கே இந்த சேவாலயம் ஆரம்பித்து ஒரு 2 வருஷம் கழிச்சு சிவன்வாயல் கிராமத்துலேருந்து கசுவா கிராமத்துக்கு சொந்த நிலத்துக்கு வந்து சேர்ந்தோம். உலகமே போற்றக்கூடிய சுவாமி விவேகானந்தர் அவங்களுடைய முக்கியமான கருத்துக்கள்ல ஒரு கருத்து வந்து, பசிச்சவனுக்கு வந்து ரொட்டி வடிவில் தான் இறைவன் வருகிறார் அப்படின்னு சொல்லுவாரு. தரித்திர நாராயணன் அப்படிங்கிற தலைப்புல இந்த கருத்து முக்கியமான கருத்தா இருக்கும். அதனால பசியா இருக்கிற ஒருத்தர் வந்து மற்ற எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது. அதனால ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையில முதல் தேவை உணவு, அடுத்ததா உடை, அடுத்ததா உறைவிடம். இது மாதிரி தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக தான் சேவாலயனுடைய அன்னை தெரேசா சிறுமியர் இல்லமும் சுவாமி விவேகானந்தர் சிறுவர் இல்லமும் அமைஞ்சிருக்கு. இந்த 2 இல்லங்களில் தங்கி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தேவையான அடிப்படை அனைத்து வசதிகளும் இங்க பூர்த்தி செய்யப்படுது. நான் 7th B ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்க வந்து என் ஃப்ரெண்டு வந்து யோகாட்டியா, இங்க வந்து ஒரு குறையும் இல்லாத நாங்க நல்லா நிம்மதியா இருக்கிறோம். காலையில 5:30 கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் 10 o'clock வரைக்கும் அவங்களுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் டியூட்டிஸ் மாதிரிலாம் அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கோம். காலை இறைவணக்கம் ஒரு 10 நிமிடம் இறைவனை பிரார்த்திவிட்டு முதல் படியாக
மாணவர்களுக்கு உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக யோகாவை நாங்கள் பயிற்றுவிக்கிறோம். இந்த யோகா செய்வதன் மூலம் மாணவர்கள் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளவும் எந்த துறைகளிலும் வெற்றி பெறுவதற்கான அடிகோல் இங்கே நாட்டப்படுகிறது. என் பேர் வந்து ரணிஞ்சரி. நான் இப்போ வந்து சேவாலையில் 12வது படிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். இப்போ எனக்கு 13வது வருஷம். எனக்கு வந்து அம்மா அப்பா இல்லை. ஆனால் சேவாலையில் வந்து நான் இருந்தனால எனக்கு வந்து அந்த கஷ்டமே தெரியல. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அம்மா அப்பா மாதிரி பார்த்துனாங்க. பசங்களுக்கு வந்து அவங்களோட சிரமங்கள் என்னென்ன, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்கு எல்லாம் பார்த்து பூர்த்தி செய்யற மாதிரி பார்த்துப்போம். சண்டே ஈவினிங்ன்றது வந்து என்னன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் டைம் மாதிரி வச்சுட்டு இருக்கோம். என் பேர் தமிழ்ச்செல்வன். நான் 6th படிக்கிறேன். இங்க கோயிலுக்கெல்லாம் கூட்டு போவாங்க. இப்போ இன்னைக்கு வந்து பாய்ஸ் வந்து கஸ்தவ கோயில் விநாயகர் கோயில் இருக்கு பக்கத்துல, அங்க போவாங்க. இந்த வாரத்துல பாய்ஸ் இங்க போனாங்கன்னா அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச்சுக்கு போவாங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாம அந்த அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போனாங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் மசூதி பக்கத்துல இருக்கு, அங்க அழைச்சு போயிட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமை எப்போதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கோயில், மசூதி, சர்ச் எல்லாத்துக்கும் நம்ம அவங்களுக்கு அழைச்சு போயிட்டு இருக்கோம். இங்க வந்து எல்லா திறமை உள்ளவங்களை வந்து நல்லா மோட்டிவேட் பண்றாங்க. நான் வந்து இங்க நிறைய கத்துக்கிட்டேன். பாட கத்துக்கிட்டேன், வரைய கத்துக்கிட்டேன், நல்லா கவிதை எழுத கத்துக்கிட்டேன், நானே சொந்தமா பாட்டு எழுத கத்துக்கிட்டேன். எல்லாரும் மும்பை, பெங்களூர் எல்லாம் மேப்ல மட்டும் தான் பார்ப்போம். ஆனா சேவாலயம் மூலம் நாங்க வந்து எல்லாமே போய் நேர்லயே பார்த்து வரோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மும்பைக்கெல்லாம் போய்க்கிறாங்க. நான் வந்து சேவாலயம் மூலம் பெங்களூர் போயிருக்கிறேன். அங்க வந்து 5 நாள் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தோம். நிறைய இடம் சுத்தி பார்த்தோம். சேவாலயில என்ன பிடிக்கும் உனக்கு? விளையாட்டு 4:30 இருந்து ஒரு 6 மணிக்கு என்ன கேம்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக என்னென்ன கேம்ஸ் இருக்காங்க. வாலிபால் பிளேயர்ஸ் வாலிபால் விளாடுவாங்க, ஹேண்ட்பால் பிளேயர்ஸ் ஹேண்ட்பால், கோகோ டீம்ஸ் கோகோ விளாடுவாங்க. அப்படி இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுவாங்க இது பண்ணி ஒரு 6 மணி வரைக்கும் நம்ம 1.5 மணி நேரம் நம்ம உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எந்த ஒரு அநாத ஆசிரமத்திலும் நிஜமான ஒரு சிரிப்பு, ஒரு விளையாட்டு, அவங்க வந்து எதுவும் பேச தயங்கல. ஸோ அதுதான் நான் பார்த்த ஒரு முதல் அநாத ஆசிரமம் அப்படின்னு பேர் போடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய வீடு. ஒரு டிப்பிக்கல் ஆர்கனைசேஷன்ல பயங்கர ஒபீடியண்டா குழந்தைங்க இல்லாம ஆக்கிடுவாங்க. அப்படி இல்லாம அந்த குழந்தைங்களாவே இருந்தாங்க. நல்ல மனதனுடைய ஆழத்திலிருந்து நல்ல வாய் திறந்து ரொம்ப முகமலர்ந்து சிரிக்கக்கூடிய குழந்தைகளை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இவங்களுடைய சிரிப்பிற்கு பின்னால் ஒவ்வொரு குழந்தைக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான நிகழ்வு அல்லது ஒரு சோகமான பின்னணி இருக்கும். இந்த குழந்தைங்களை நிறைய பேருக்கு வந்து அப்பா அம்மாவே இல்லாத குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க. அப்பா மட்டும் இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது அம்மா மட்டும் இருக்கக்கூடிய குழந்தைகள். சில குழந்தைங்களுக்கு 2 பேருமே இருப்பாங்க. இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு வந்து தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம அந்த மாதிரி சூழ்நிலை இருக்க குழந்தைகள் இங்க இதுல அடங்கி இருக்கிறாங்க. உதாரணமா ஒரு குழந்தை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தையுடைய அப்பா என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா அந்த அப்பாவுக்கு குடிப்பதற்கு தேவையான பணம் அவங்க அம்மா கொடுக்கல அப்படின்றதுனால தன்னோட மனைவியை தானே என்ன செஞ்சிருக்காருன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துறாரு. அந்த குழந்தை அதை பார்த்துட்டு அம்மா மேல பற்றி எரியக்கூடிய அந்த நெருப்பை போய் அணைக்கணுங்கிறதுக்காக அம்மாவை போய் கட்டி பிடிக்குது. அம்மான்னு சொல்லிட்டு அலறிட்டு கட்டி பிடிச்சதுனால அந்த கையெல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து தீக்காயம் இன்னும் இருக்கு. அந்த குழந்தை இன்னும் படிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கு பின்னாடி ஒரு பயங்கர சோகமான நிகழ்வுகள் அடங்கி இருந்தாலும் எங்களால சிரிக்க வைக்க முடியுது. சமுதாயத்துல வந்து இவங்களுடைய இருக்க அந்த தரத்துல இருந்து அடுத்த தரத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு தேவையான அந்த ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த ஒரு அடிப்படையை வந்து நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அடிப்படையை சேவாலயம் அமைத்து தரக்கூடிய அந்த அடிப்படையை பயன்படுத்தி நிறைய குழந்தைங்க ரொம்ப நல்ல நிலைமைக்கு, சமுதாயத்துடைய மேம்பட்ட நிலைமைக்கு நிறைய போயிருக்காங்க, இன்னும் போயிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளையும் இந்த மாதிரி சிரிப்போட சேர்ந்து நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம்.